மேம் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து வியூவர்ஸ் கிட்ட நம்ம நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்றதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ அதில் ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. என்னன்னா இந்த ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸோட அம்மாக்களுக்காக அவங்களுக்கு நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கேட்டிருக்காங்களா? எஸ் மேம். ஓகே, அது பண்ணலாமா? யா ஷியோர், கண்டிப்பா. உங்கள் பையன் ஸ்கூலில் எப்படி இருக்கான்? How is your kid doing at school? என் பையன் நல்லா இருக்கான். He is doing pretty well. உங்கள் பையன் என்ன கிளாஸில் படிக்கிறான்? Which class is your kid in? என் பையன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். He is studying 6th standard or he is in 6th grade அப்படின்னு சொல்லலாம். புது டீச்சர் கிட்ட உங்கள் குழந்தைங்க கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்களா? Is your kid comfortable with the new teacher? ஆமாம், என் குழந்தைக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. Yes, my daughter likes her a lot. புது டீச்சரை பற்றி உங்கள் பொண்ணு ஏதாவது சொன்னாங்களா? Does your daughter mention anything about the new teacher? டீச்சர் நேற்று ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? Did the teacher give any homework yesterday? ஆமாம், நிறைய கொடுத்துருக்காங்க. Yes, quite a lot. இப்போல்லாம் ஹோம்ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்குறாங்களா? Is the homework getting too much these days? ஆமாம், எனக்கும் அப்படி தான் தோணுது. Yes, I also think so. It's quite excessive. உங்கள் பையன் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டானா? Has your son completed the homework? இல்லை, அவன் பண்ணிட்டு இருக்கான். No, he is still working on it. இப்போ அவங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வருதா? Do they have any projects coming? ஆமாம், அவங்களுக்கு சயின்ஸ் ப்ராஜெக்ட் அடுத்த வாரம் வருது. Yes, they have a science project next week. நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? Have you started doing the project? இந்த வீக்கெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். I am planning to start this weekend. இந்த ப்ராஜெக்டோட டியூ டேட் எப்போ? When is the due date for this project? வெள்ளிக்கிழமை. The due is on Friday. ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சா? Have you received the message from school? ஆமாம், நான் இப்போ தான் அதை பார்த்தேன். Yes, I have just noticed it. அடுத்த வாரம் இருக்க ஈவெண்ட் பற்றி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? Did you hear anything about the upcoming event? இல்லை, நான் கேள்விப்படல. No, I didn't. உங்களோட பொண்ணு ஸ்கூல் ஈவெண்ட்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா? Is your daughter participating in the school event? ஆமாம், என்னோட பொண்ணு அதில் டான்ஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறா. Yes, my daughter is participating in the dance. உங்களோட பையன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரா? Is your son participating in any extracurricular activity? ஆமாம், அவன் பாஸ்கெட் பால் கற்றுக்கிறான். Yes, he is learning basketball. உங்கள் பையன் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கானா? Is your son interested in sports? ஆமாம், அவன் கிரிக்கெட் ஆடுவான். Yes, he is into cricket. Into அப்படின்னா interested அப்படின்னு அர்த்தம். So you can say he is into cricket அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் எப்போல்லாம் இருக்கும்? Okay, how often do they have sports practice? வாரத்துக்கு 2 வாட்டி இருக்கும். Twice a week. பெர்மிஷன் ஃபார்ம் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்களா? Have you signed the permission form? ஆமாம், நான் நேற்று அதை சப்மிட் பண்ணிட்டேன். Just yesterday only I submitted the form. நீங்கள் உங்கள் பையனை ஸ்கூல் ட்ரிப்புக்கு அனுப்புறீங்களா? Are you sending your son for the school trip? ஆமாம், அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Yes, I think it will be a different experience for him. அவங்க ட்ரிப்புக்கு என்னெல்லாம் கொண்டு வரணும்? Okay, what do they need to bring for the trip? அதுக்கு அவங்க ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. They have given a list for that. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் எப்படி போச்சு? How did the parent teachers meeting go? அது நல்லாவே போச்சு. It went off very well. உங்கள் பையன் எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணா? How did your son write the exam? நான் நினச்சதை விட நல்லாவே பண்ணியிருக்கான். He did better than I expected. அடுத்த வாரம் ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்கா? Are there any exams coming up next week? ஆமாம், அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து இருக்கு. They start next Monday. உங்கள் பொண்ணு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? Has your daughter started preparing for the exam? ஆமாம், ஆனால் நான் அவளுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். Yes, but I have to keep reminding her. உங்கள் பையனுக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது? Which subject does your son find difficult? அவனுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கஷ்டமாக தான் இருக்குது, இங்கிலீஷ் தவிர. All the subjects are a bit challenging for him except English because he is a student of Kaizen English Academy every day. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களோட லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கலாம். அது பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான கான்வர்சேஷன் வேணும் அப்படின்றதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளிக்கிங் திஸ் வீடியோ. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye. Never stop learning. Never stop growing. Never stop seeking the